வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மிதுனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உள்ள ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றது மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய கான்டாக்ட்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். நல்ல அறிவாற்றல், புதிய புதிய முயற்சிகள் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே, எடுக்கிற முடிவுகள்லையும் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடிங்க. அது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் திறமை, சிந்தனை திறன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய பொறுப்புகள் அல்லது புதிய திட்டங்களில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பாலிட்டிக்ஸ்லாம் நீங்கள் தலையிடாதீங்க. அது உங்களுக்கு சில நேரங்களில் சிக்கல் ஏற்படுத்தி தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உங்கள் உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா அது இந்த வாரம் அமைதியாக நீங்கள் கடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பணவரவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருப்தியாக இருக்கும். எதிர்பாராத வழியிலெல்லாம் வருமானம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. சின்ன சின்னதாக செலவுகள், அதாவது எலக்ட்ரானிக்கு சின்ன சின்ன பொருள்கள் வச்சுருக்கீங்களா, செல்ஃபோன், டிவி அந்த மாதிரியான விஷயங்களில் மெயின்டெனன்ஸ்க்காக சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வண்டியில் சின்னதாக வர வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது ஒரு முதலீடு செய்யணுன்னா முழுசாக நல்லா யோசனை பண்ண பிறகு ஒரு முடிவெடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலகலப்பான சூழல் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் நல்லபடியாக இருக்குது. சகோதரிகளோட ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது சீக்கிரமாக சரியாயிடும். பெரியவர்களோட ஆலோசனையை மதித்து நடந்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியமாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் உடல் நலம் நல்லாயிருக்கும். இருப்பினும் ரொம்ப வேலை காரணமாக கொஞ்சம் மனசில் அழுத்தம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா தூக்கமின்மை அல்லது தோள்பட்டை வலி போன்றவற்றை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். தினமும் உங்களால் முடிஞ்ச சில வாக்கிங் ப்ராக்டிஸ் அது மாதிரி எதனா பண்ணிங்கன்னா, தியானம் அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். படிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த வாரம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிறவங்களாம் இந்த வாரம் ஒரு சாதகமாக இருக்கும். புதிய புதிய விஷயங்களில் சீக்கிரமாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு இயற்கையிலே மனசில் இவங்களுக்கு ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையோ பெண்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு சூழல் பெண்களுக்கு ஏற்படும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் எதுன்னு பார்க்கும்போது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 5. கலர் க்ரீன் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலராக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதிய புதிய வாய்ப்புகள், ஒரு நல்ல தொடர்புகள், அதன் மூலயமா ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு பொருளாதார வளர்ச்சி திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும். அவசர முடிவுகளை மட்டும் கொஞ்சம் யோசித்து கைவிட்டுருங்க. திட்டமிட்டு எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்பாராத வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இது பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.